ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஐபிஎல்லை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கிரிக்கெட் தமிழா சேனலில். அண்ட் ஐபிஎல் 2024 எஸ், போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபீவர் ஸ்டார்ட் ஆனது மட்டும் இல்லை, ஐபிஎல் திருவிழாவே நம்ம களைகட்டாக வச்சுட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம தமிழ் பசங்களுக்காக தலை தோனி இறங்கியிருக்காரு. எங்கன்னா சேப்பாக்குள்ள சென்னை வந்திருந்தாரு. சென்னையில் வந்து சேப்பாக்கில் வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஃபுல்லாகவே களைகட்டினது வந்து சேப்பாக் ஏரியா தான், சேப்பாக் ஸ்டேடியம் தான் சொல்லணும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்சஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. அதில் தலை தோனி வரலை. இருந்தாலுமே அதோட ஹோப்பு ஹைப்பு எல்லாமே எகிரிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா பாருங்கள் சேப்பாக்கில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இது ஒன்றும் ஐபிஎல் மேட்ச் எதுவுமே நடக்கலை, வெறும் ப்ராக்டிஸ் மேட்ச் தான். எல்லா பிளேயருமேலாம் அலௌடு இல்லை, எல்லா ஸ்டாண்டுக்குமே அலௌடு இல்லை. ஆனாலுமே அவ்வளோ கூட்டம் நிற்காங்க நம்ம தமிழ் மக்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலை தோனி ஏன் வரல அப்படின்றதையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தலை தோனி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு, கிரிக்கெட்டரோட மேரேஜ் தான். ஸோ அவரும் அவங்க ஒய்ஃபும் அட்டன் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காரு இப்போ சென்னைக்கு. அண்ட் அதர் ஒர்க்ஸுமே பார்த்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேஸ்புக் இது போட்டிருக்காரு அவர் போஸ்ட் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா புது சீசன், அண்ட் நான் உங்களுக்கு அந்த இமேஜை உங்களுக்கு போடுறேன். ஸோ புது சீசன் புது ரோல்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ வந்ததுமே ஏன் இப்படி ட்வீட் போட்டார், ரோல் என்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கேப்டன்ஷிப் இல்லாமல் ஒரு மென்டர்ஷிப்பாவோ இல்லைனா ஒரு பிளேயராகவே இருக்க போகிறாரு அந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் அஃபிஷியலாக இந்தியா சிமெண்ட்ஸோட அஃபிஷியலாக, ஏன்னா இந்தியன் சிமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஓனர்ஸ். ஸோ அவங்களோட ரோல் ஏதாவது எடுத்து பண்ணியிருப்பாங்க தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதில் மேனேஜ்மெண்ட் சைடில் ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க, ஆர்எல்ஸ் டீமுக்காக வேறு ஏதாச்சும் ஒரு ரோலையுமே எடுத்து பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் தான் என்னோட கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் கேப்டனாக இல்லைனா வேறு யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க? ஜட்டுக்கு கொடுத்து பட்டாச்சு, பிரச்சனை தான் வருது. வேறு யார் இருக்காங்கப்பா? ஸோ ஃபாரின் பிளேயர் யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அது நம்ம இது டீமுக்கு செட் ஆகுமானா தெரியலை. வேறு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் கெய்க்வாட் தான். ஸோ அவருக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லைன்னா, எஸ் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச் எல்லாமே அவர் டீமை லீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்டர் 19 நிறையா மேட்சஸ் அவர் வந்து லீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சியில் எல்லாமே அவர் தான் லீட் பண்ணுவார் டீமை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஐபிஎல்ன்றது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மேட்ச் தான். ஸோ ஒரு டொமஸ்டிக் மேட்சஸ்னால அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறையா அவர் சாதிக்கலாம். அண்ட் கேப்டன் கூட விளாண்டுருக்காரு, அதாவது நம்ம தலை தோனி கூட அவர் இத்தனை சீசன் விளையாண்டுருக்காரு. அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அவருக்கு இருக்கும். நிறையா கேப்டன்சியில் கற்றுக்கிட்டு தான் இருந்திருப்பார். ஸோ ரித்துராஜ் கெய்க்வாடை கேப்டனாக அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தாலுமே, ஆனால் ரித்துராஜோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. இது வெறும் ப்ராக்டிஸ் மேட்ச் தான். அதை வச்சு எப்படி சொல்கிறீங்கன்னா, இதில் எவ்வளோ நல்லா விளாட்றாங்களோ அதில் ஒரு 20% இல்லை 30% வரைக்கும் கொடுத்தாலே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்லில் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நான் லாஸ்ட்டு சீசன் அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அடித்து தம்சம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடாத ஒரு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணி நெட் பவுலிங்கில் நெட் பேட்டிங்கில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% ஆர் 30% வந்து நிச்சயமாக நம்ம ஐபிஎல் மேட்சஸில் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் 5 6 6 6ன்னு ஒரு ஓவரே அடிக்கும்போது ஒரு ஓவரில் ஒரு 6 கூட அடிக்க மாட்டாரா என்ன? ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் விளையாண்டுட்டு இருந்தார். அந்த ஃபார்ம் கண்டினியூட்டி தான் ஆகுது. ஏன் இதை நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இதுக்கு எதுக்கு டெடிக்கேட்டட் வீடியோ ரித்துராஜ் கெய்க்வாடை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, இன்ஜூரியில் போயிருந்தார், திருப்பி உள்ளே வந்துட்டார். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. இதில் கேப்டன்சியை பற்றி நம்ம பேசுகிறதுனால ரித்துராஜ் கெய்க்வாடை பற்றியுமே பேசுகிறோம். அண்ட் தலை தோனி வந்து உள்ளே வந்திருக்காரு. இன்னும் என்னென்ன எல்லாமே ட்வீட் வருதுன்னு பார்க்கலாம். அஃபிஷியல் ட்வீட்ஸ் என்ன வருது, தோனி சைட்லேருந்து என்ன வருது, சிஎஸ்கே சைட்லேருந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து நம்ம தலை தோனியோட வீடியோ தான், அதுவும் சிஎஸ்கே வீடியோ தான். ஸோ பார்த்திங்கன்னா லியோ மூவியில் இன்டர்வல் சீனில் வரும். ஸோ விஜயோட ஃபோட்டோ உடச்சி காட்டுவாங்க, இவரை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு. அதே மாதிரி நம்ம தலை தோனி அதில் மாஃபிங் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே போட்டு ட்ரெண்டிங் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க.
ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்டட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் டிக்கெட் அப்டேட்டை பற்றி சீக்கிரமாக வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, முக்கியமாக ஐபிஎல் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா கிரிக்கெட் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.